ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் வெற்றிலை தீபம் வச்சு ஒரு இதை நினச்சி வச்சுருப்போம்ல. ஸோ அந்த விஷயம் நடந்தது அங்கே தான். இன்னொரு விஷயம், எதனால நான் வெற்றிலை தீபம் வைக்க ஆரம்பிச்சேங்கிறதும், தென் நான் எப்போ நான் முருகரை வணங்க ஆரம்பிச்சேங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லதுன்னா, எனக்கு உண்மையிலே கடவுள் நம்பிக்கை கிடையாது, கடவுள் பக்தி கிடையாது. ரொம்பவே லேசியான கேர்ள்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு காலையில் முழிச்சு நம்ம விளக்கு வைக்கிற பழக்கம் கிடையாது, கோயிலுக்கு போனால் சாமி கும்பிட்ற பழக்கம் கிடையாது. அப்படி எதுவுமே மொத்தத்தில் அந்த ஆன்மீகத்தில் ஒரு 1% கூட எனக்கு ஈடுபாடு கிடையாது. ஏன்னா விளக்கு பூஜைக்கு போவேன், அது மட்டும் பிடிக்கும். மற்றமாரி வேறு எந்த விஷயங்கள்லையும் நான் சம்மந்தப்பட்ட ஆள் கிடையாது. ஸோ இப்படி இருந்த சமயத்தில் நான் எப்படி முருகரை வணங்கணும்னு நினச்சேன், அவருக்கு மேலே எப்படி இவ்வளோ அளவு ஒரு பக்தியாட்டு உருக ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத தான் இந்த இதில் நான் சொல்கிறது. ஸோ எப்படின்னா, எனக்கு இப்போ இடையில ரீசனபிளாக எங்கள் தம்பியோட மேரேஜ் முடிஞ்ச டைமு. ஸோ அதுக்கு முன்னையே ஒரு விஷயம் என்னென்னா, கரெக்டாக போன சித்திரை மாதம் 1 இயர் ஆக போகுது. ஸோ போன சித்திரை மாதம் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் அப்படி ஒரு சண்டை. நாங்கள் ரொம்பவே பிரியணும் அந்த கண்டிஷன்லேயே நான்லாம் முடிவு எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு முன்னே எனக்கு நல்ல பிரச்சனை வந்துகிட்டே இருந்த டைம் நான் என்னோடய ஃப்ரெண்ட் அக்காள்கிட்ட சொல்லும்போது, அவங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொன்னால், நீ திருச்செந்தூர் முருகரை போய் பாரு, உனக்கான பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஏன்னா என் ஹஸ்பண்ட் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ஆனால் எங்களுக்குள்ள நிறைய ப்ராப்ளம் வரும்போது எனக்கு ரொம்ப எதனால இப்படி நடக்கு, என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ப்ளஸ் எங்கள் வீட்டில் உள்ள எந்த ஒரு ஜீவனை வளர்த்தாலும் அது அப்படி இதாகிறது கொஞ்சம் மனசு கஷ்டம். அது ஏதோ நம்ம வீட்டில் என்ன இதாகுது அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே எனக்கு தோணிகிட்டே இருக்கும். ப்ளஸ் என்னென்னா, என் ஹஸ்பண்ட் இப்படி கிடையாது, ஏதோ நம்மளுக்கு ஒரு பேட் டைம்னால தான் இப்படி இருக்குன்னு சொல்லி என் மனசை சொல்லிக்கிட்டே இருந்து, நான் அதை அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட அம்மாகிட்டலாம் சொல்லும்போது, ஒன்றும் இல்லை, நீ சாமியை கும்பிட்டு எதுவும் இதாகாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் என் ஃப்ரெண்ட் அக்காள்கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்குப்பா, கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னாங்க. நான் நினச்சேன் பக்கத்தில் இருக்க. அப்போல்லாம் உண்மையிலேங்க அவரோட இது தெரியறதுக்கு முன்னே நாங்கள் திருச்செந்தூருக்கெலாம் அடிக்கடி போவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் எனக்கு அவரோட புகழ் தெரியவே இல்லை. சும்மா போவோம் வருவோம், அப்படி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த இது எனக்கு நினைக்கவே தோணல. ஆமாம், இவங்க இங்கே இருக்க சாமியை கும்பிட்டுமே நம்மளுக்கு ஒரு இதாகலை, இதில் அங்கே போய் இருந்து வர அவரை கும்பிட்டுமா, அப்படி தாங்க என் மனசுக்கு தோணுச்சு. தயவுசெய்து திட்டாதீங்க, நான் எனக்கு இதில் நடந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படி நினச்சிட்டு என் போக்கில் வந்துட்டேன். அப்போ எங்களுக்குள்ளே நான் அந்த கோயிலுக்கும் போகாமல் ஃபுல்லாக நாங்கள் பிரிஞ்சு கொஞ்ச நாள் ஒதுங்கி இருந்து திரும்பவும் சேர்ந்து இதாகும்போதும் மறுபடியும் திருச்செந்தூர் கோயிலுக்கு என்னால் போக முடியலை. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, எங்கள் தம்பி மேரேஜ்லாம் வந்துச்சு. அந்த டைம் ஐயோ கடவுளை, அப்படி ஒரு ப்ராப்ளம், ரொம்ப மன கஷ்டம். அப்போது நல்லாவே மனசு நொந்து தான் வெளியே வந்தது மாதிரி அப்படி இதாகிடுச்சு. ஸோ நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி எடுத்து வெளியே வந்ததுக்கப்புறமா பண கஷ்டமும் வர ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், எதனால இப்படி இவ்வளோ நெருக்கமான ஸ்ட்ரகிள்ஸ்னு எனக்கு தெரியலை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் என்னோடய குடும்பத்தை நான் எப்போவுமே விட்டு கொடுத்து என் ஹஸ்பண்ட்டை பேச மாட்டேன். இன்னொரு விஷயம், என் ஹஸ்பண்ட் குடும்பத்தையும் விட்டு கொடுத்து என்னோடய குடும்பத்தில் பேச மாட்டேன். ரெண்டுக்கும் நடுவில் அங்கேயும் போய் சொல்லுவேன், இங்கேயும் போய் சொல்லுவேன். இது ஒவ்வொரு கேர்ள்ஸும் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான், பொதுவாக நடக்கிறது. ஸோ அந்த டைமில் என்னென்னா, என் ஹஸ்பண்ட்டு என்னால் முழு கதையும் சொல்லி அழ முடியலை. அது அவ்வளோ பெரிய இதாட்டு இருந்தது. அப்போது என்னோடய ஃப்ரெண்ட் அக்காள்கிட்ட தான் சொல்லி அழும்போது, நீ இதெல்லாம் நினைக்காத, நீ தான் நல்லதாகவே நடக்கும், இப்படி நீ எந்த தப்பும் பண்ணல, ஒன்று நீ கடவுள் நல்லா தான் ஒன்று வச்சுருப்பாரு, சரி இது ஏதோ ஒரு கஷ்டத்தை தந்து உனக்கு நல்ல விதத்துக்கு இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசு அந்தளவுக்கு அதை ஏற்றுக்க தோணலை. சரி, ஆறுதலுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதிலிருந்தே எனக்கு அதுக்கப்புறமா சொன்னாங்க, நீ கந்த சஷ்டி வேறு தான் இருந்து பாரு, உங்களுக்குள்ளே ஒரு நல்ல இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் தம்பி மேரேஜ் ஆவணி லாஸ்ட்டு முடிஞ்ச உடனே ஒரு 2 மாதத்தில் கந்த சஷ்டி தான் வந்துச்சு. ஸோ அப்படி சொல்லும்போது அப்போவும் எனக்கு இருக்கிறதுக்கு முடியலை. என் ஹஸ்பண்ட்டை நான் கேட்டேன். அப்போ அவங்க இல்லை வேண்டாம், விரதம் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறக்கு எப்போ பாரு, அப்புறம் ஒரு 2 மாதம் அப்படியே இதாகிடுச்சு. அப்புறம் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் எனக்கு முருகரோட நினைப்பு தான் அதிகமாக வர மாதிரி, பார்க்குற இடம்லாம் மயில் பார்க்குற மாதிரியும். ப்ளஸ் நம்ம மொபைலை ஓப்பன் பண்ணாலே நிறைய இது எனக்கு சாதாவே மொபைல் நான் என்ன பார்ப்பேன்னா, சீரியல் பார்ப்பேன், ஆரி ஒர்க் போடுறது, ப்ளஸ் மேக்கப் இது, அண்டு கொஞ்சம் ஷார்ட்ஸு,
ஸ்டேட்டஸ் வீடியோ இப்படி எக்ஸட்ரா இப்படி தான் பார்ப்பேன் தவிர ஆன்மீகத்தை பற்றினது நான் பார்க்கவே மாட்டேன். ஸோ ஆனால் நான் அதை பார்க்காம இருந்த பிறகுமே எப்போவுமே முருகரோட வீடியோ வந்து எனக்கு விழுந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சு. அதுலேயும் அவங்க சொல்லக்கூடிய சிலர் வந்து வீடியோ போடும்போது நிறைய மொழி இது பேசுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்னஸ் கொடுத்த மாதிரியும் மனசுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்த மாதிரி அதுவும் பார்க்கும்போது எனக்கு அழுக வந்துடும். முருகரோட அந்த இதை பார்க்கும்போது நல்ல என்னையே அறியாமல் அழுதுருக்கேன், நிறைய நாள் அழுதுருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒன்று என்கிட்ட சொல்ல வர்றது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்து, ஏதோ முருகர் நம்மள்ட்ட எதுவும் சொல்ல வராரா, என்ன இது, ஒருவேளை நம்ம வந்து முருகன் கோயிலுக்கு போகணுன்னு இருக்கா, ஏதோ நடக்குதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு சின்ன வைப்ரேட் தோணிகிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் முருகரோட நினைப்பு அதிகமாக இருக்குது. பட் எங்கள் ஊர் பக்கத்துலேயே முருகன் கோயில் இருக்குங்க. ஆனால் நான் இத்தனை வருஷம் ஆகியும் எனக்கு 30 இது ஆகுது. நான் இது வரைக்கும் அந்த கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டதும் கிடையாது, அதுக்குள்ளே போனது வரை கிடையாது. நாங்கள் சூர சம்ஹாரத்துக்கெலாம் போவோம். வெளியே நல்லா கள்ளப்பண்டை வாங்கி தின்ட்டோம், அப்படியே வெளியே சூரம் குத்தினோன்னு பார்த்துக்கிட்டு அப்படி ஜாலியாக வரதான் வேலை. கோயிலுக்குள்ளே நான் இது வரைக்கும் போய் கும்பிட்டது கிடையாது, அந்த சாமியை வந்து நான் பார்த்ததும் கிடையாது. ஸோ அப்படி இருக்க டைம் திடுதிப்புன்னு ஒரு நாள் கந்த சஷ்டி கவசமும் வீட்டில் வச்சு படித்தாங்க எங்கள் அத்தா ஒய்ஃபு. ஸோ அப்போ படிக்கும்போது எனக்கு வந்து அது இது வரைக்கும் நான் கேட்டது கூட கிடையாது. திடீர்னு அவங்க கூட சேர்ந்து படிக்கும்போது அப்போ தான் ஒவ்வொரு வரிகளும் படிக்கும்போது எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு ஆத்தலாக இருந்துச்சு. படிச்சுட்டேன். எனக்கு அதுலேருந்து என்ன தோணுச்சுன்னா, கந்த சஷ்டி கவசம் தினமும் நம்ம வீட்டில் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா திருவிளக்கு பூஜைக்கு பாடும்போது எனக்கு வந்து பாடுறதுக்கே வராது. ப்ளஸ் மைக்கை கொண்டு முன்ன வச்சாலே ஒரு மாதிரி வாய்ஸ்லாம் திணறி ஒரு மாதிரி ஆயிடுவேன். ஆனால் மற்றவங்களாம் அழகாக பாடுவாங்க, எனக்கு பாட வராது. ப்ளஸ் அவங்க வந்து ஒரு முருகர் பாட்டு எழுதி வச்சு நான் இந்த பாட்டு தான் பாடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க எவ்வளோ அழகாக பாடாங்க, நமக்கெல்லாம் வரையா செய்யும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் என் போக்கில் கொஞ்சம் அப்படி இதாகி இருக்க டைம் தான் திடுதிப்புன்னு இந்த தைப்பூசம் வந்துச்சு. தைப்பூசம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க, நினைக்கவே இல்லை. முருகர் ஏதோ சொல்ல வராருன்னு மட்டும் என் மனசு தோண்டேந்து. அப்போ வீடியோ பார்க்கும்போது 6 நாள் விரதம் இருக்கலாம் அப்படிலாம் சொன்னோன்னு நான் சட்டுன்னு என் ஹஸ்பண்ட்டை ஃபோன் பண்ணி கேட்டேன், எங்கே எப்படின்னா 6 days விரதம் இருக்கட்டும், அவங்களுக்கு எதுவும் இதா அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது அவங்க ஓகே நீ இரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னது எனக்கு அதுவே முதல் வெற்றின்னு தான் சொல்லுவேங்க. எனக்கு வந்து உண்மையிலே முருகர் என்ன வந்து இவ்வளோ நாள் இது பண்ணது நீ பண்ணுமக்கா. இன்னொரு விஷயமும் சொல்லப்போனால் நம்ம ஏதோ நினைப்போம், நம்ம தான் அவங்களுக்கு விரதம் கஷ்டப்பட்டு இருக்கோம், நம்ம கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிலாம் நினைப்போங்க. அது உண்மை கிடையாதுங்க. அவங்க நினச்சா மட்டும்தாங்க நம்மளால் முடியும். ஸோ அதே மாதிரி தான் என்னை வந்து அவர் இந்த இது இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து மொத்தத்தில் என்ன அவங்க பக்தியாக ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் நீ வந்து உனக்கான நற்பலனை நான் தரதுக்காக தான் மக்கா நான் இப்போ வந்திருக்கேங்கிற மாதிரி எனக்கு அப்படி தான் ஏதோ எனக்கு வந்து கரெக்டாக அந்த விஷயத்த சொல்ல தெரியல. பட் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த விரதமாக இருந்து நல்லபடியாக முடித்து அந்த டைம் வந்து சமையல் இந்த லாஸ்ட் நாள் தைப்பூசம் அன்னைக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கும்போது என்னென்னா எல்லாருமே கொஞ்சம் குறைகள் சொன்னாங்க, சாப்பாடு இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் சமைச்சதை நல்லா இருக்குன்னு சொன்னது அவர் தாங்க. அது ரொம்பவே மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. அப்புறம் வெற்றிலை தீபம் வச்சேன். வெற்றிலை தீபம் வைக்கணும்னு தோணுச்சு, வச்சேன். அதை வந்து உண்மையிலே நான் வந்து சில நேரம் என்னால் எதுவுமே கரெக்டாக பண்ண முடியாது. நம்மளுக்கு நிறைய தடங்கள் வரும், எல்லாமே வரும். ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க. ஆனால் நல்லபடியாக அதை வந்து என் முருகர் வந்து வைக்க விட்டார். அதுதான் சொல்லுவேன், எல்லா தடங்களையும் தாண்டிய முருகர் நீ அதை வச்சு முடிமக்கா அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. நான் உண்மையிலே அதை நான் வெற்றிலை தீபம் வச்ச பிறகு நான் நினச்சி பண்ணது ஒரு விஷயம், ஆனால் அந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஆனால் அதை பண்ணதுக்கப்புறம் மனசுக்கு அப்படி ஒரு அமைதி. ப்ளஸ் என் ஹஸ்பண்டே ஒவ்வொரு முருகன் கோயில் கூப்பிட்டு போகிறாங்க. வெள்ளிமலைலாம் பக்கத்தில் தான் இருக்குது, கரெக்டாக எங்கள் இதுலேருந்து ஒரு 25 kilometers டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஆனால் நான் இது வரைக்கும் போனது கூட கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம், நான் பார்க்குற இடம்லாம் எனக்கு இப்போ மயில் பார்க்கும்போதெல்லாம் ஏதோ என்னோட முருகரையே பார்த்தது மாதிரி அப்படி ஒரு ஃபீலு. கூடவே அவர் இருக்காருங்கிற மாதிரி. எனி டைமும் முருகர் பாட்டு தான். தூங்கும் போதும் சரி, நான் முழிச்சோன்னும் சரி, என் வாயில் வரதே முருகா 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 அப்படி தாங்க இருக்குது. ஆனால் மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குங்க, இப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்டு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குங்க மாதிரி என்னோடய மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. நான் நினைக்காததுமே கடவுள் எனக்கு நல்ல விதமாக முருகர் வந்து எனக்கு அமைச்சு இது பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு விஷயம், எப்போவுமே நான் முருகரை மறக்காமல் இருக்கணும், அந்த எண்ணத்தையும் எனக்கு அவர் தான் தரணும். அண்டு எனக்கு பழனிக்கு போகணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரத்தில் பழனிக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. தேங்க்யூ முருகா. நான் முருகருக்கு நான் வந்து இந்த வீடியோவில் என்னென்னு பேசுகிறேன் எனக்கு எதுவுமே தெரில. அண்டு முருகரை நினைங்க, நல்லதே நடக்கும்.